போடு. இல்ல இருட்டா இருக்குப்பா. சொல்லுமா. சாரி ஃபர்ஸ்ட்ல சொல்லு. இப்போ வந்து நீங்கள் கேஸ் வந்து ப்ளூ கலர் ஃபஸ்ட்டு எப்படி எரியுதுன்னு பார்க்கணும். அது வந்து ப்ளூ கலரில் எரியுதான்னு பார்க்கணும். இல்லைன்னா ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் அந்த மாதிரி எரியுதுன்னா அந்த டீப் வந்து அடிச்சிருக்கிறது. இல்லைன்னா கேஸ் காலி ஆயிடுச்சு. அதுக்கு நீங்கள் எதுனா இப்போ சாம்பார் எதுனா செய்யறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா கேஸ் பற்ற வச்சுட்டு செய்யணும். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக செய்யணும். அது அப்புறம் நீங்கள் வந்து வெளியே போனா ஆஃபீஸ் போனால் இப்போ கடைக்கு எதனா போகிறீங்க காய்கறி வாங்குறதுக்கு எல்லாம் லைட் ஆஃப் பண்ணணும். எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு போகணும். ஏன்னா கரண்ட் கொஞ்சம் அதிகமாக கரண்ட் அதிகமாகுது, காசு கட்ட முடியல, அதனால் சண்டை வருதுல்ல அதுமாரி சண்டை. அடுத்த அயன் பாக்ஸ் ஹீட்டர்லாம் அது நீங்கள் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கணும். அப்புறம் துணி வந்து கரண்ட் வந்து துணி வந்து இதுவாயிடும். சொல்லு. வெளியே ஆஃபீஸில் நீங்கள் எங்கன்னா போக சொல்லும் எல்லாம் கரண்ட் என்ன ஆஃப் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போகலாம். அதே வந்து ஹாட் பாக்ஸில் வந்து சுட வச்சிட்டிங்கன்னா அந்த கிளாத்து எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அதனால வந்து ஹாட் பாக்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சமையல் செய்யும்போது வந்து அது வந்து ப்ளூ கலரில் எரியுதான்னு ஃபஸ்ட்டு பார்த்து அப்புறம் ஆரஞ்சு எல்லோ இந்த மாதிரி கலர்ஸில் எரிஞ்சிச்சுன்னா அந்த தீப்பெட்டி அதில் வந்து அடைச்சிட்டு இருக்கும். இல்லைன்னா கேஸ் தீர்ந்துச்சுன்னு அர்த்தம். அந்த ஹாட் பாக்ஸில் வைக்கும்போது நீங்கள் வந்து பார்த்து வைக்கணும். இல்லைன்னா அதோட கிளாத்தெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் சமையல் செய்யும்போது வந்து தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு கட் பண்ணிவிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கேஸை ஆன் பண்ணிவிட்டு அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் சமைச்சா தேங்க்யூ. நீங்கள் வந்து இப்போ டிவி ஆன் பண்ணிவிட்டு வெளியே போய் பேசணுன்னா நீங்கள் டிவி ஆஃப் பண்ணிவிட்டு கூட வெளியே பேசலாம். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து எங்கேனா வெளியே போனோன்னா இது போனால் ஃபேனு அது போட்டு போனால் இதுவாக இருக்கும். நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு போனால் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். துணி அயன் போடும்போது அயன் பாக்ஸ் நல்லா துணி அயன் போகும்போது நல்லா பொறுமை அயன் பண்ணணும். அது நல்லா சேஃபாக அயன் பண்ணணும். ஏன்னா அது அந்த துணிக்கு நல்லா அழுத்தி வச்சா ஆனால் துணி வர அப்படியே கிழிஞ்சிடும். இல்லை அந்த அடிச்சு அப்படியே வந்து அசிங்கமாக இருக்கும். தேங்க்யூ. ஸ்டவ் பற்ற வச்சிட்டோம்னா காய்கறிலாம் கட் பண்ணி வைக்கக்கூடாது. கேஸ் வேஸ்ட் ஆகும். காய்கறிலாம் கட் பண்ணி வேஸ்ட் ஆகுனாக்கா ஸ்டவ் பற்ற வச்சு வைக்கணும். அதனால கேஸ் கரண்ட் எப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கணும். கரண்ட் வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஆஃபீஸ் ஏதாவது காய்கறி வாங்கும்போது கரண்ட் சுவிட்ச் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தான் வீட்டை விட்டு வெளியே போகணும். அயன் பாக்ஸ் வைக்கும்போது கொஞ்சோண்டு சுவிட்ச் போட்டு கொஞ்சோண்டு சூடு ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஓவர் சூடு ஏறிச்சுன்னா சட்டை ஹீட்டர் எல்லாம் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. கரண்ட் வந்து ஃபங்க்ஷன் போகும்போது எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு ஒருத்தரா சொல்லு. அப்பதான் உங்களுக்கு வந்து கரண்ட் பில் காசு கூட கம்மியாகும். ஃபங்க்ஷன் போகும்போது கரண்ட் எல்லாம் பண்ணி போகணும். கரெக்ட். நல்லதா ஆஃப் பண்ணிட்டு போகுது. அது இல்லை. நம்ம பார்க்கும்போது வந்து பார்க்கும்போது தான் பார்க்கணும். மிச்ச நேரம் ஆஃப் பண்ணி தான் வைக்கணும். சூப்பர் கேள்வி. ஆமா சூப்பர். அப்ப என்ன சொல்றீங்க?
அப்புறம் என்ன சொல்லுமா நான் கூட கேக்குறேன் அப்புறம் என்ன சொல்ல சொல்லிட்டா மிஸ் கேஸ் வந்து இல்ல புள்ளக்கு 4 நம்பர் நான் 5 நம்பர் சொல்றேன். கேஸ் வந்து ப்ளூ கலர்ல தெரியணும். எல்லோ கலர்ல தெரிஞ்சுனா கேஸ் வந்து தீந்துரும். ஆமா சொல்ற கேஸ் காலி ஆகும் காலி ஆகணும் காலி ஆகிற நேரத்தில் தான் இந்த கலராக வரும் ஒரு மணி இதுவாக வரும். அப்புறம் கரண்ட் நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது கரண்ட் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி தான் வச்சு போகணும். நம்ம வீட்டில் இருக்கும்போது டிவியை வந்து நம்ம பார்க்குறது தான் இருக்கணும். கொஞ்ச நேரம் டிவி ஆஃப் பண்ணி தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரண்ட் பில் காசும் கம்மியாகும். கேஸ் வந்து நம்ம கேஸில் வந்து ப்ளூ கலரில் எரியணும். எல்லோ கலரில் இருந்தால் கேஸ் வந்து தீர்ந்துச்சுன்னு அர்த்தம். காய்கறியெல்லாம் நம்ம வெட்டி வச்சுக்கிட்டு தான் நம்ம போய் கேஸில் வந்து ஆன் பண்ணி சமைக்கணும். கேஸ் வந்து நம்ம பால் பொங்குற வரைக்கும் இருக்கக்கூடாது. கேஸ் வீட்டில் நம்ம தண்ணி வருதுல தண்ணிக்கு கொஞ்சமாக தான் இருக்கணும். வீட்டில் ரொம்ப இது பண்ணிக்கூடாது. கேஸ் ஆன் பண்ணி வச்சுன்னா காய்கறிலாம் கட் பண்ணி போடக்கூடாது. காய்கறி கட் பண்ணி கேஸ் ஆன் பண்ணிட்டு வெளியே போகக்கூடாது. ஃபங்க்ஷன் போகிறச்ச லைட் ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் போகிறேன். இதனால எனக்கு கரண்ட் மிச்சமாச்சு. கேஸ் எப்படி எனக்கு நான் சுடு தண்ணி எப்பவுமே கேஸில் தான் போடுவேன். இப்போ கேஸ்லேயே போடலை, அதனால் எனக்கு கேஸ் சேஃபாக இருக்கு. பசங்க சொல்ல ரெக்கார்ட் பண்ணுறீங்க. டைம் என்ன டைம் பார்க்கணும். நேற்றுக்கோ இன்னைக்கோ யூனிட் பார்த்தீங்களா? எப்படி இருக்குது? 3 கொடுத்துறாங்க வீட்டில். 3 கொடுத்துறதுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணணும். நான் சொன்னதெல்லாம் சொல்லிடலாமா? வீட்டை விட்டு வெளியே போகணும். பரவாயில்ல, கம்மியாக போயிருக்கா? கம்மியாக போயிரு. ஏன்னு சொல்லு. கேஸ் ப்ளூ கலர் இருந்தா ப்ளூ கலர் ஆண்டி அன்னைக்கு நாங்கள் சொல்லிட்டு போனோம்னா கேஸையும் அடுப்பையும் மிச்சம் கரண்ட் கேஸ் இப்போ கொஞ்சம் இருந்தா இப்போ கேஸ் காலி ஆச்சு. அடுப்பு செய்கிறோம். அன்னைக்கோட கம்மியாக இருக்குப்பா கரண்ட். கேஸ் சுடுறது இல்லைப்பா, ஸ்டவ் தான் சொல்ல முடியும். நீங்க பண்ணீங்க ஃபங்க்ஷன்ல எங்க வெளிய போக சொன்னீங்க இல்ல ஃபங்க்ஷன் ஆகும்போது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தான் போவோம். கரண்ட்ல ஆஃப் பண்ணிட்டு தான் போவோம். சரி தேங்க்யூ நேற்று சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி கரண்ட் யூஸ் பண்ணுறீங்க? பரவாயில்ல, நீ சொன்ன பிற்பாடு ஒரு 8 யூனிட் போகிறது ஒரு 5 யூனிட் போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா வெளியில் போனால் எல்லாமே ஆஃப் பண்ணுறது, கேஸ் பற்ற வைக்கிறதுமே எல்லாம் அரிஞ்சு வச்சுக்கின்னு எல்லாமே செய்யணும். செஞ்சு கொஞ்சம் நல்லா இருக்குது. கேஸ் கூட நல்லா பரவாயில்ல. இப்போ நீங்கள் கேஸ் எப்படி கேஸ் எல்லாம் அரிஞ்சு ரெடியாக வச்சுக்கின்னு பற்ற வச்சு செஞ்சால் கொஞ்சம் கம்மியாகுது.